அக்கா உலகப்பா அவர்களுக்கு மாம்பழ சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க வேண்டும். அனைத்து கட்சி செயல் வீரர் கூட்டத்திற்கு வருகை தந்துள்ளார். ஆனந்தன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தேசிய பொதுக்குழு உறுப்பினர், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கிழக்கு ஒன்றிய செயலாளர் கமலகோபால் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மேற்கு ஒன்றிய செயலாளர் சோனைமுத்து அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பேரூர் செயலாளர் முத்துசாமி அவர்களே, பாலசமுத்திர பேரூர் செயலாளர் கிருஷ்ணகண்ணன் அவர், ஒன்றிய தலைவர் யூபிஎஸ் கண்ணன் அவர்களே, ஓபிஎஸ் ஐயா அவர்களுடைய அணியுடைய பழனி நகர செயலாளர் ரமேஷ் ராம் அவர்களே, ஒன்றியத்துடைய கிழக்கு செயலாளர் ஒரு பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவர் தான். நம்ம வேட்பாளருக்கு நிறைய சாதனைகள் உண்டு. ஏனென்றால் சிவகாசியிலே ஆய்வுகளை செய்து பல புத்தகங்களை வெளியிட்டிருக்கின்றார். அது இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில பொருளாளர், அது இல்லாம தென் மண்டல எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியோட பொறுப்பாளர் அக்கா அவங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வேட்பாளருக்கு தகுதி இருக்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைப்பார். அந்த ஆட்சியை அமைப்பது மட்டுமல்ல, எப்படி இருந்தால் அந்த கூட்டணியில இந்த பள்ளி பகுதியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய வேட்பாளராக கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நாங்கள் வாக்கு சேகரித்தோம். எங்களுடைய நிதி ஏதோ சொல்வார்கள், மாற்று அணியில் இருக்கக்கூடியவர்கள் சந்தர்ப்பத்திற்காக கூட்டணி சேர்ந்திருக்கார்கள். மதவாத கூட்டணி ஆட்சியர்களோட செயல்பாடு என்ன? நீ இந்தியாவை காப்பாற்ற போற, தமிழ்நாட்டை காப்பாற்றல. தமிழ்நாட்டை காப்பாற்றாம மகளிர் தொகை என்று சொன்ன நோக்கத்தில் அது முழுமையா நடைபெற்றுச்சா? அது இல்லாம நரேந்திர மோடிஜி அவர்களுடைய சாதனை என்னன்னா, அடுப்பூதும் பெண்கள் ரொம்ப முறையில் புற்றுநோய் ஏற்பட்டு ஏகப்பட்ட பாதிப்புக்குள்ளானார்கள். அதை இலவசமாக சக்தினா இந்த கூட்டம் தான். ஏன்னா அதில் நான் பெருமை கொள்வேன். 200 ரூபாயும் கிடையாது, ஓலி பிரியாணி கிடையாது, கோட்டும் கிடையாது. உண்மையாக தமிழ்நாட்டை காப்பாற்ற போற கூட்டணி தேசிய ஜனநாயக மிகப்பெரிய ஒரு சிண்டிகேட். இப்பதான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம், கல் எடுத்து ஆரம்பிச்சிருக்கோம். நான் கூட சொன்னேன், 4 இந்நாள் முன்னாள் அமைச்சர்களும் நாசமாய் போன திண்டுக்கல் மாவட்டமும் 4 அமைச்சர் இந்த திமுக கூட்டணியில, திமுக கட்சியில ஒன்னு ஐ பெரியசாமி, இன்னொன்னு சக்கரவாணி. அதிமுக போனீங்கன்னா ஒன்னு திண்டுக்கல் சீனிவாசன், இன்னொரு நத்த விஸ்வநாதன். 4 பேரும் வயசுக்கு மூத்தவங்க, மரியாதை கொடுக்கும். இந்த 4 பேரும் ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அதிமுக ஒவ்வொருத்தவங்க வீடு வீடா போகணும். 2வது நிறைய பேர் கூட சொன்னாங்க, என்னங்க நீங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சீட்டு கொடுத்துட்டீங்க, நம்ம நிக்கலையேன்னு சொன்னாங்க. நானும் சொன்னேன், நமக்கு மேற்கு மாவட்டத்தில் 3 சட்டமன்றம். நம்ம என்ன பண்றோம்? நம்ம எல்லாரும் போய் மாம்பழத்தை கொண்டு கேட்டிருக்கோம். இதே மாவட்டத்தில் வேடசந்தூர் சட்டமன்றத்தில் திருவண்ணாமலையில நம்ம பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் தான் இருக்கிறாங்க. அங்க எங்க பாட்டாளி சொந்தங்கள் கூட நின்று வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்? நரேந்திர மோடி அவர்களின் பாரத பிரதமரா மீண்டும் வருவது மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாக இந்த தமிழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஒன்றும் இல்லைங்க, இவங்க மோசம் அவங்க மோசங்கிறனால நீங்க திலகமாமாவை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மண்ணில் பிறந்தவள் என்பது மட்டுமல்ல, எந்த பகுதியில் பிரச்சனை என்றாலும் மக்களுக்காக ஓடோடி வரக்கூடிய சிந்தனையோடு அந்த பட்டிவரம்பட்டி காடு என்னை வளர்த்திருக்கிறது. அப்பாவோட விவசாயத்துக்கு காட்டுக்குள்ள அலைஞ்சவங்க. ஒரு செடி எப்படி இயல்பாக இருக்கும், இயற்கையாக இருக்கும், அந்த இயற்கையை இருந்து பாடத்தை கற்றுக்கொண்டவர். எனக்கு வேணுங்கிறதுக்காக கூட இன்னொருத்தரை மிதித்து விடக்கூடாது என்று நினைப்பார்கள். உங்களோடு இணைந்திருப்பதன் மிக மிக முக்கியமான சுயநலமான காரணம், இந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் 4 பேர் சேர்ந்து நாசமாக்கி கொண்டிருப்பதை அடித்து வெளியேற்றிவிட்டு நல்ல அரசியலில் இந்த தேர்தலில் மட்டும் மாம்பழம் ஜெயித்து தாமரை வெற்றி கொண்டு விட்டால் இனிமே சாமானியர் கூட நாடாளுமன்ற
தேர்தலில் நிற்கலாம். ஏன் இங்க யாரும் காசு வாங்கி கொண்டு கூட்டத்திற்கு வரவில்லை, காசு வாங்கி கொண்டு ஓட்டு சேகரிக்க செல்லவில்லை. அதிகபட்சம் ஒரு டீ காப்பி வடையை சாப்பிட்டுட்டு வயிற்றுக்கு போட்டுட்டு ஓடிட்டு இருக்கிறோம். அப்படி வேலை இணைந்து இணைந்து ஒன்று 100 ஆகி 100 1000 1000 லட்சமாகி வேலை செய்கிறப்போ வாய்ப்பு அரசியலில் உருவாகின்றால் சாமானியன் ஒரு ஆட்டோ தொழிலாளியின் பிள்ளை நாடாளுமன்ற வேட்பாளராக நிற்கலாம். திலகபாபா மட்டுமல்ல, கூலி வேலை செய்கிறவரின் மகள் நாளைக்கு நாடாளுமன்ற வேட்பாளராக நிற்கலாம். கமிஷனை கொடுத்து இங்க இருந்து கொண்டு போய் திருப்பி எலெக்ஷன்ல கொண்டு வந்து கீழே வரைக்கும் பட்டுவாடா பண்றது அரசியல் அல்ல. மேலிருந்து சூரிய மின்சாரம், சிறுதானியங்கள், பெண்களுக்கான எரிவாயு, சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு திட்டங்கள். லேடிஸ்